இந்த தோசை மாவு ஓ மை காட் வர பேஷன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்க அரைப்போம் வச்சிருவோம் ஒரு 2 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு 2 வாரம் அப்படின்றது வந்து இட்ஸ் a வெரி லாங் டைம். மாவு அப்படின்றது எப்பொழுதுமே எடுத்து வச்சோமா அரைச்ச உடனே அது அன்னைக்கு நைட் வந்து வைக்கணும். அப்பதான் அது புளிச்சு கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும். அடுத்த நாள் காலையில இட்லி போடுவாங்க. தோசை கூட ஃபர்ஸ்ட் டே போட மாட்டாங்க. இட்லி ரொம்ப நல்லா வரும்னு போடுவாங்க. அதுக்கு அடுத்த நைட் வந்து தோசை, அதுக்கு மிச்சம் தேவை இருந்தா மட்டும் அதுக்கு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில மட்டும்தான். இதுவே ஜாஸ்தி அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நாள் மட்டும் அரைச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சேஃப். எஸ்பெஷலி இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவை வந்து நீங்க ரொம்ப நாள் உள்ள ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது அதோட புளிக்கிற நேச்சர் வந்து ஜாஸ்தியாகும். எப்பொழுதுமே நம்ம பழையதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பழக்கம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே. அந்த பழையதை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது 3 to 4 நாளைக்கு மேல வைக்கவே கூடாது. இதுக்கு மேல வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாக்டீரியல் growth திருப்பி வர ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நீங்க வெளியே எடுக்கும் போது கலர் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும். டெக்ஸ்டர் எதுவுமே பெருசா மாறி இருக்காது. ஆனா அதோட நியூட்ரிட்டிவ் குவாலிட்டி மாறி இருக்கும். அதுல பாக்டீரியல் ஆக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்த உடனே எப்படி உள்ள ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போதே எப்படி வைப்போம் அப்படின்னா பாதி சூடு இருக்கும் போதே நிறைய பேர் டைம் ஆயிடுச்சு நைட்டு தூங்கணுன்றதுக்காக எல்லாம் அப்படியே உள்ள வைப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஹீட் தானே நம்ம சொன்னோம், அதுல தானே பாக்டீரியல் growth இருக்கும். ஸோ இந்த ஹீட் பாதி சூடுங்கிறப்ப குழம்பு அது மாதிரி தான் சொல்றீங்களா? நல்லா ஆற வச்சு பாலா இருந்தாலும் சரி எதுனாலுமே நல்லா ஆற வச்சு கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்லயே வைக்கணும். சட்னி